சாப்பாடு சூப்பராக வடிச்சாச்சு. அவ்வளோதான். சாப்பாடு வடிச்சாச்சு. அந்த இதில் வடித்து இது பண்ணிட்டோம். அவ்வளோதான். சாம்பார் கொதிக்கிட்டு மத்து இல்லைன்னுட்டு அப்படியே இதுவாக போட்டோம். ரசம் கொச்சிச்சுனாக்கா கறி வறுத்தாச்சுன்னா சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடுறதையும் காணும். அதான் இது பண்ணிட்டோம். கறி வதக்காச்சு. இப்போ வரா வீடியோ எடுக்கணும். அப்படிதானே இல்லையா? ஆமா, நீங்க வேற அது பார்த்தா இன்னாதான் நீங்க சொன்னது. அவங்க சொன்னது வாய்ப்பு சொன்னது கரெக்டாக போச்சு. என்ன நிறைய ஒரு அரை கிலோ கறி கூட போடுற மாதிரி போடுறீங்க. வீடியோ கேமராவில் தெரில, கிளியரா இல்லைக்கா. கேமரா வேற கேமரா வாங்கப்பா. இப்போ வந்து இது இப்போ நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இதை ஊற்ற போகிறோம். இதில் கலர் அம்மா தண்ணி கொஞ்சம் கொடுமா. தண்ணி கொடுறா. இதுக்கு தான் வீடியோவில் வேற கவர் ஆகுது. தண்ணி கொஞ்சமா, ரொம்ப தண்ணி வேணாம். இது குழம்புலாம் இருக்குது, வேணாம் தண்ணி வேணாம். அதே வந்துடும். நீ வேற மூடியை போட்டு 10% எடுத்துரும். அப்படி அப்படியே ஒன்று வைங்க. போடலாம், அதில் கூட போடலாம். நீங்க 2 பேரும் நாக்கில் போட்டு பாரு. உங்களுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. பண்ற வேலை மிளகு போடுறான், சீரகம் போடுறான், நிறைய போடுறான். அப்புறம் மிளகாத்தூள் அப்போ போட்டு அது கறியில மஞ்சள் காயுது. சாதம் மூடிடுங்க. சாதம் சாம்பார் தொலைவிடும். சாம்பார் சாம்பார் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். சாம்பார் ஓகே. இப்போ கறியை இது பண்ணுங்க. அடுத்தது சிக்கன் தொக்குங்க. இன்றைக்கி சண்டே இங்கே தான் கோயிலில் தான் சிக்கன் தொக்கு. மூடிடுங்க. சூப்பர். பாருங்க, அதை எடுங்க அதை தரங்க முட்டை. முட்டை ரசம். இது வந்து ரசம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கோயிலில் தான் சமையல். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பாடு போடணும். அவ்வளோதாங்க. இருங்க சமையல் செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இன்னும் பெருசாக போயிடும் வீடியோ. முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.